கல்யாண நாள் பார்த்து சொல்லலாமா, கையோடு கை தேர்த்து கொள்ளலாம். கல்யாணம் ஆயிடுதா? அத்தான் எங்க இருக்காக? சரி, இப்ப என்ன செய்யணும்? பக்கத்துல வாங்க, கண்ண மூடி உட்காரு. என்ன கருப்பசாமி நீங்க வரையல, எங்க இருக்கீங்க? இவங்க வீட்டுக்கெல்லாம் தெற்கு பக்கம் இருக்கீங்கள? அப்படியே அம்மா, உங்க வீட்டுக்கு தெற்கு பக்கத்துல கருப்பசாமி இருக்காராம்லா? முனீஸ்வர சாமி இருக்காராம்லா? இன்னொரு ஊருக்கு எல்லைக்குள்ள கிராமத்துக்கு போற இடத்துல கருப்பசாமி இருக்கார? உனக்கு வாய் பேச தெரியாத? ஓ சரி, ஓ சரி, ஓ சரி, கால் வந்துட்டு வா. ஓ சரி, போயிட்டு வா. பங்குனி பூக்கரகம் எடுக்கும் காலத்துக்கு முன்னால் கற்பம் ஜனனமாகும். அதிலே பிறக்கும் குழந்தை பெண் பிள்ளையாக இருக்கும். அந்த பிள்ளைக்கு பெயர் அபிராமி என்னும் பெயர் வைப்பாய். செல்வாக்கார மகளே, கர்ப்பசாமிக்கு அதே கோவில்பட்டி உடல்நிலை சரியில்லாம வந்த மகன். நின்னுக்கா, எங்கேயும் போகாத. கால் வந்து சொல்லலாம். அன்புக்கு நான் அடிமை. மெல்ல மெல்ல வாங்க, உட்காருங்க. டாக்டர்லாம் போய் செக் பண்ணியாச்சா? அறுவை சிகிச்சை பண்ணணும்னு சொன்னாங்களா? அந்த மருத்துவத்தில் வந்து அந்த நோய்க்கு மட்டும்தான் பார்த்தாங்களே தவிர உங்களுக்கு அதனால வரக்கூடிய சைடு எஃபெக்ட்களை தீர்க்கக்கூடிய ரூட்டை அவங்க கண்டுபிடிக்கல. அதனால உங்களுக்கு உணவு செல்ல மாட்டுக்கு விஷயம் இருக்கு. நிச்சயமாக அலோபதியில் போனால் அறுவை சிகிச்சையை தவிர வேற மார்க்கமே கிடையாது. நீங்க நாடிய சித்த வைத்தியம் புனிதமானதாக இருந்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்தியோ உடம்பில் கிடையாது. எப்படியோ உயிரை காப்பாற்ற வேண்டுமே, அதுக்கு என்ன வழி? உண்மையா இல்லையா? சரி, கால் வந்துட்டு நீங்க உட்காரு. நீ கால் வந்துட்டு வாமா. கவலைப்பட வேண்டாம். படிப்படியாக அந்த சித்த வைத்திய மருத்துவத்தால் இந்த உடம்பை தேர வச்சு தாரேன். இந்த நோயை தீர்த்து வெற்றியாக்கி தாரேன். வீணாக மனவேதனை வேண்டாம். அந்த வைத்தியமே உன்னை குணமாக்கி வாழ வைக்கும். ஜெயிக்கலாம். இன்னையிலிருந்து சாப்பாடு எடுக்கும், உடம்பு பெருகும். வரலாம் பக்கத்தில். இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வா அக்கா, பெரியக்கா. இந்தா மாங்கல்யம் நிறைக்கும் வாழ்க. மெல்ல தூக்கணும். அவர் உடல்நிலை தெரியலாதவர் ஓம் பெலத்தை அவர்கிட்ட காட்டிடக்கூடாது. சபாஸ், சென்று வாங்கள், வென்று வாருங்கள். கர்மசாமி சாத்தூர். எந்த ஊர் சாத்தூர்? அது எந்த ஊரு? கால் வந்துட்டு வரலாம். மெல்ல மெல்ல போங்க அண்ணாச்சி. அப்படி ஊருக்கு கிளம்பிருங்க. கோயில்பட்டி அண்ணாச்சி வீணா காத்திருக்காண்டா. ஊருக்கு கிளம்பிருங்க. என்னக்கா, இடத்துல என்ன பிரச்சனையா? எல்லா பிரச்சனையும் தீர்த்து வந்துட்டா போதுமா? அப்போ சரி. அதான் அந்த இடத்துக்குள்ள கொஞ்சம் தீய சக்திகள்லாம் இருக்கு. அதை மீட்டி தாரேன். உன் பிள்ளைய காப்பாற்றி தாரேன். 6 மாத கால அவகாசத்துல எல்லாம் சரியாக்கிறேன். போயிட்டு வா. கர்மசாமிக்கு தூத்துக்குடி பணம் தந்திருக்கேன், கடன் தீரும்.
சந்தோஷமா இருக்கா? கணவன் மனைவி கால் வந்துட்டு வரலாம். கோயில்பட்டி முடிஞ்சது. என்னப்பா வேணும் உனக்கு? இந்த காலப்படுற நான் கொடுத்த வரம் உனக்கு வெற்றியை கொடுக்கும். குலத பாக்கியம் இந்த ஆண்டுல உண்டு. வேற என்ன வேணும் உனக்கு? ஒன்னும் குழம்ப வேண்டாம், மனதை செம்மையாக்கு. தொழிலை உருவாக்கி தரேன், நிறைய பணம் தரேன். இல்ல அது மனநிலை, வேற ஒன்றும் இல்லை. என்னை 3 முறை பார்க்க வாடா, நல்லா இருக்கு. மாலை மாலை அப்படி ஒழுங்கா கேளு. இப்ப கொடுக்க வேண்டாம், அடுத்து தரேன். நல்லா சென்று வா. கர்மசாமிக்கு தூத்துக்குடி எல்லை பிள்ளையின் வாழ்க்கையில் உள்ள குழப்பம் திறனும் என்று கேட்டு வந்தவர்கள் யார்? மாமாம் அண்ணாச்சி, அவசரப்பட்டு நுழையக்கூடாது. கேட்கிற கேள்வியை புரிஞ்சு வரணும். என்னம்மா பிள்ளைக்கு வாழ்க்கையில் என்னம்மா பிரச்சனை? கால் வந்துட்டு வாங்க. சாமியா வீட்டுக்காரருடைய உடல் ஆரோக்கியமும் கடனும் திறனும் கேட்டு வந்தது யார்? முன்னாலவா. டங் டங் டங். ஒரு பிள்ளைக்கு குழந்தை கொடுத்தாச்சு, இன்னொரு பிள்ளைக்கு பொம்பளை பிள்ளை பிறக்கும். என்ன அந்த பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கலாம்? செந்தில் நாயகின்னு பேர் வைக்கலாம். கால் வந்துட்டு வா. இந்தாம்மா, வெற்றியாக நடக்கும். வேற என்ன வேணும்? பணம் தந்துட்டா உன் கடன் தந்துடும். போயிட்டு வா. கர்மசாமிக்கு என் கணவருக்கும் எனக்கும் உள்ள மன வருத்தம் தெரியணும்னு கேட்டு வந்தவங்க. என்னம்மா உன் பிரதருக்கு என்ன வருத்தம்? கால் வந்துட்டு வாங்க. நினைந்து நினைந்து நெஞ்சம் உருகுதே உன்னை. பா, கிறிஸ்டின் சர்ச்சு உங்க வீட்டு பக்கம் இருக்கா? பக்கத்துல வா. அடையாளம் கண்டுபிடிச்சாச்சுல, வந்து நில்லு அப்படின்னு நினைக்கோ. இன்னொரு கால் வந்துட்டு வா. உன்னுடைய கட்டுமனைகளை போய் பார்த்தேன். செய்வனை வைவனையெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. உங்களுடைய கிரகங்கள் கொஞ்சம் சரியில்லாம 1.25 ஆண்டுகளாக மன வருத்தமும் பண நஷ்டமும் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும். ஒரு இடம் சம்பந்தமான கோளாறால சில பேர்களுக்கு பகை தோன்றும். அதெல்லாம் நீக்கி வெற்றியாக்கி தரேன். வேற என்ன வேணும்? இது கிரக நிலைகளால் ஆனது. உடல்நிலையை நல்லாக்கி தரேன். பௌர்ணமிக்கு வந்து கனி தரேன். சாப்பிட்டுக்கா, சரியாயிடும். வெற்றி உண்டு. கண்ண முடுறா. நீ சொன்னது நடக்குமா நான் பார்க்காண்டா? என்னடா படிச்சிருக்கான்? ஒரு காலேஜில் வேலை இருக்கு, போட்டுருவோமா? இந்தா கிடைச்சாச்சு, ஓடிப்போ. கருமசாமிக்கு வாங்க, கணவன் மனைவி வாங்க. ஆடு மாடு யார் வளர்க்கா? இங்க நிக்கிறவங்கள ஆடு மாடு யார் வளர்த்துக்கிட்டு இருக்கா? என்னடா வேணும் தம்பி? இது யாருக்கு? சர்ச்சை எந்த பக்கம் இருக்கு? உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? இத்தாச்சி அம்மாள். உள்ள என்ன இருக்கு? உள்ள என்ன இருக்கு? உள்ள என்ன இருக்கு? சட்டப்படி வெளியே காட்ட முடியாத பொருள் இருக்கு. வர முடியாது, தர முடியாது. ஆரியங்கால போய் எடுத்தியா? கோட்டை வாசல் எடுத்தியா? எங்கடா வாங்கினேன்? கோட்டை வாசலில் வாங்கினியா? கால் வந்துட்டு வா. புரியும் நினைக்கிறேன் எல்லாத்துக்கும். மன வருத்தம் தீரும். வேற என்ன வேணும்? வீட்டில் செய்வன கோளாறு இருக்கு. தூங்கும் போது மேலே வந்து அமுக்கும், உடம்பெல்லாம் எரியும், பொக்களமாக வரும். வர்றேன், எல்லாம் தீர்த்து தரேன். 3 முறை கூட்டு வா. ஓ, நல்லா இருக்கு, போயிட்டு வா. கர்மசாமிக்கு
கருப்பசாமி, என் பிள்ளைக்கு உடம்புல ஏதோ இருக்கு, அதை சரி பண்ணி தரணும்னு கேட்டதுங்க இருப்பா. யாருடைய பிள்ளைக்கு இருக்கு? என்னவா இருக்கு? உன் பிள்ளைக்கு என்னமா இருக்கு பிரச்சனை? யாருக்குமா? கால் வந்துட்டு வா, சரியாக்கிற வேண்டாம். இன்னும் ஒரு முறை கால் வந்துடும். எந்த ஊர் உனக்கு? ஏம்மா, எந்த ஊரு? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. இது மாலை நேரத்து மயக்கம். மாலை நேரம் ஆயிடுச்சுல, நீங்க எல்லாம் இருக்கியே, நான் உங்களை தான் பார்க்கிறேன். உட்கார். உன் பையன் உடல்நிலையை பார்த்தேன். ஸ்கேன் ரிப்போர்ட்ல காதுக்கு மேல தலையில் இருக்கக்கூடிய நரம்புல சுழற்சி இருக்கு, அதனால இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லியாச்சு. அது மெல்ல மெல்ல சரியாகும், ஆபரேஷன் இல்லாமலே குணமாகும், நாட்டு வைத்தியத்தால் குணமாகும். கால் வந்துட்டு வா. வரலாம். வேற என்ன வேணும்? அடுத்த வாரம் உத்தரவுல உனக்கு குழந்தைய பத்தி பேசுவோம். போயிட்டு வா. கர்மசாமிக்கு திருச்சி மாநகர், திருச்சி கூட கையில வச்சிருக்கிறது யாரு? வாடாங்க. ஒருத்தருக்கு உத்தரவு சொல்லி இருக்கல, இடையில உத்தரவு கொடுக்க கூடாது. புரியுதா? அவ்வளவு கொடுப்பா. அக்டோபர் 15 வெளிநாடு சொந்தமாக அப்ளை பண்ணு, அங்க போவதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். அதெல்லாம் சரியாயிரும், ஒன்றும் கவலைப்படா. தூக்கத்தில் கனவு காணுதல்ல, அதுதான் அதுக்கு காரணம். புரிஞ்சுக்கிடுவியே? புரிஞ்சுக்கிறியே? அதுக்கு பேர் மோகன பிசாசுன்னு சிலர் சொல்லுவாங்க. அது கிடையாது, அது மன வியூகம். காத்த கொண்டா கதையை சொல்லுதேன், கொண்டா. அதுதா கல்லு வந்துட்டு வா, யார்ட்டையும் சொல்லாத. இப்ப நிப்பாட்டி தந்துருவோம், அதையும் நிப்பாட்டி தந்துருவோம். போயிட்டு வா. அதே திருச்சி மாநகர் கணவன் மனைவி மெல்ல வரணும், நல்ல வரணும், மெல்ல வரணும், நல்ல வரணும். கால் வந்துட்டு வரலாம். நீங்க திருச்சியா? நீங்க திருச்சியா? அப்படிலாம் கதை கிடையாதுங்க. திருச்சினா திருச்சி தான். நேரத்தையே புதுக்கோட்டை உத்தரவு சொல்லியிருக்கேன். பொறுமையா இருக்கோ. நீங்க திருச்சியா? எந்த இடம்? 1 2 3 நம்பர் 1 நம்பர் பஸ். சரிண்ணா? இல்ல, பஸ்ஸெல்லாம் சொல்றது முக்கியம். 1 நம்பர் பஸ் தானே? என்ன தம்பி, பாஸ்போர்ட் ஆபீஸ் எங்கடா இருக்கு திருச்சியில? பாலக்கரையில தான் இருக்கு. உண்மையா? சரி. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பிள்ளைகள் 2 மனதினுடைய குழப்பமான உணர்வுகளை தீர்த்து தெளிவாக வாழ வச்சா போதும்ல. வேற என்ன வேணும்? பையனுக்கு அதைத்தான் நான் நாகரிகமா சொல்லிட்டேன். அண்ணே, கண்ணை முடுங்க, என்னைய பிரார்த்தனை பண்ணுங்க. இந்தா, இணைந்து இன்பம் பெறுவார்கள், அதை கண்டு நீங்கள் ஆனந்தம் அடைவீர்கள். செல்வத்தோடு சிறப்பா வாழலாம். வெற்றி. கர்மசாமிக்கு கல்யாணம் சொந்தமா கேட்டு வந்தது யாரு? எந்த ஊரு? நல்லா இருங்கண்ணே. கல்யாணம் யாருக்குண்ணே? அப்படியா? மண்டையில முடியலாம் அவனுக்கு கரெக்டா இருக்கா? ஓய் ஓ, யார்கிட்ட போய் சொல்றே? கால் விட்டு வாங்கோ.
மணி எத்தனை மச்சான்? உன் பையனுடைய ஜாதகத்தை போய் பார்த்தேன். 7ஆம் இடத்துல சனி பகவானுடைய பார்வை. அதன் காரணத்தினால் கல்யாணம் நீண்ட காலமாக தடையாகிக்கிட்டே இருக்கும். இப்போ அவனுடைய வாழ்க்கையை வெறுத்து போய் நீ பார்த்தாலும் சரி பார்க்காலும் சரி நடந்தாலும் சரி நடக்காட்டும் சரின்னு சொல்லியிருப்பான். சொன்னானா? அதனால் நடந்தா நடக்கு நடக்காட்ட என் இஷ்டப்படி எங்கேயாவது போய் இருந்துக்கிட்டேன், கவலைப்படாதீங்கன்ட்டான். அப்படி நான் விடுவேனா? கால் வந்துட்டுவான். இல்லை நான் எதுக்கு கருதாம இங்கே இருக்கேன்? வாழ வைக்கிறதுக்கு தான் இருக்கேன். உண்மையா இல்லையா? வரக்கூடிய புதன்கிழமை அவருடைய ஜாதகம் ஜெராக்ஸும் போட்டோவும் கொண்டு என்னை பார். வெற்றியாக்கி தரேன், கல்யாணத்தை நடத்தி தரேன். இந்தா மகிழ்ச்சியோடு இரு, ஆனந்தம் அடைவாய். கணவன் மனைவி 2 பேருக்கும் மன வருத்தமும் குழப்பம் இருக்குன்னு கேட்டு வந்தது யார்? வாப்பா வா. உன் மனைவி எங்க இருக்கா? எங்க இருக்கிறா? கால் வந்துட்டு வா. பாத்தியா, எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவேன். கர்மசாமிக்கு ஏதோ போலீஸ் வழக்கு விசாரணை இருக்குன்னு யாரோ சொல்லுதாங்களே, யார் அது? யாருப்பா? கால் வந்துட்டுவானே யாரு? கருமசாமி கருமசாமி இருக்காரா அவங்க ஏரியால? ஒரு கிணறு இருக்கா, பழைய காலத்து கிணறு. அது பக்கத்தில் காளியாத்தா மாரியம்மா இருக்காங்களே, அது பக்கத்தில் சோனாவளியில் காடு இருக்கா. உன் ஊரை இப்போ கூப்பிட்டுருவான், இரு கால் வந்துட்டு வா. நல்லா தம்பி. கர்மசாமிக்கு உங்க குடும்பத்தில் முன்னால சாமி ஆனது யாருடா? யார் யாரு? அப்படின்னா மலையாள சாமியா? அது என்ன சாமி? மலையாளத்துலேருந்து கொண்டு வந்த சாமி. அது இப்போ யார் யாருடா இப்போ உங்கள் குடும்பத்தில்? அப்படியா? சரி. அந்த சாமியை பார்த்தேன், அப்படி சத்தம் கொடுக்கு. அதனால தான் கேட்டேன். இப்போ உன்னுடைய குடும்பத்துக்குள்ள 1.25 ஆண்டுகளாக மாந்திரிகத்தால் சில குழப்பங்கள் நடந்திருக்கு. அது சில சமயத்தில் உன் கண்ணுக்கே தெரிஞ்சிருக்கு. கருத்தால உணர்ந்து பார்த்தாலும் நடந்தது உண்மை என்று தெரியுது. அதை சொன்னா உன் முன்னாடி நம்ம மாட்டாடா. கல் வந்துட்டு வா. உனக்கு வேற கழுது இல்லை. நீ என்னத்தையாவது கனவு கண்டு சொல்லிக்கிட்டாலே அதை நான் நம்பிக்கிட்டால் அதுக்கு தயாராம்பா. உண்மையா இல்லையா? இந்த பிரிவு பிரச்சனையிலிருந்து வெற்றியாக்கி சேர்த்து தாரேன். வேற என்ன வேணும்? அவன் வேண்டாம். அப்போ கட்டிக்காரன் ஆயிட்டியே, இதுக்கு எப்படி நான் பப்ளிக்ல பாரு சொல்றது? கால் வந்துட்டு வா. கட்டிக்காரன் ஆயிட்டான்ல, உறுதியா முடிவு எடுத்திருக்கான்ல, இழுவரி கடல. நீ எடுத்த முடிவு நியாயமான நான் கொஞ்சம் பார்க்கணும். நியாயம்தான். உனக்கு துரோகம் பண்ணனால வேண்டாம்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். வேற வாழ்க்கை உனக்கு அமைஞ்சாச்சு. நல்லா இரு, வெற்றி உண்டு, ஆனந்தம் அடைவாய். உன் சாமியின் பெயர் உள்ள ஊர்ல உனக்கு பெண் கிடைக்கும். சாமி பேர் என்ன பேரு? மலையாளி. முதல்ல பேர் மலையாளி சொன்னேன். மலையாளத்திலே பெண் கிடைக்கும். போ கருப்புசாமிக்கு. எஸ் மேக்க. மேக்க போய் மேன்மை அடைவாய். போ. என் பொம்பளை பிள்ளை வாழ்க்கையிலோட மனக்குழப்பத்தை தீர்க்கணும்னு கேட்டு வந்தவங்க தாயும் மகளும் வருக 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 வருக, வெண்ணி தருக. கால் வந்துட்டு வா. ஏமா வாங்க. மாமியாளுக்கே ஒரு சேதி, மதிச்சு நடந்த மறுவாதி. நல்ல பாட்டா? புரிஞ்சுக்கிட்டாளா? படிச்ச புள்ள இல்லையே. உட்கார முடியாதோ?
உட்கார்ந்தா எந்திக்க முடியாது. 10 பேர் வேலைக்கு வச்சிருக்கேன். உட்கார்ந்துடலாம். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, சாந்தமயில் வாகனனுக்கு, நீலாம்பரதாரிக்கு, இருதாரம் கொண்டவர்க்கு, முருகா என்ன வேணும் பிள்ளைக்கு? ஏன் உங்க வீட்டுக்காரர் வரமாட்டாரா? என்ன வேலையா இருக்கு? நீங்க ஐடியில் இருக்கீங்களா? அவர் மட்டும் தான் இருக்கார். கொஞ்சம் கண்ணை மூடுங்க. அப்பா என்ன நீ வர? என்ன விஷயம்? வயலூருக்கு போயிருக்கீங்களா? முருகனை கும்பிட்டுருக்கீங்களா? நல்லா கும்பிட்டுருக்கீங்களா? சரியா கும்பிட்டுருக்கீங்களா? நீங்க ஆமானதுக்கு உங்கள்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போ கொஞ்ச நேரம் கண்ணை மூடுங்க எல்லாரும். கொஞ்சம் மாறேன். இயற்கையும் இறைவனையும் சில நாள் நம்புவோம், அப்படி இல்லை என்றால் விஞ்ஞானத்தை நம்பி வழி நடப்போம் என்று உன் கணவனுடைய உள்ளத்தில் ஒரு சிறிய ஓட்டம். உண்மையா இல்லையா? நம்ம சொல்றேன். அதனால கருப்பசாமியுடைய கருணையினால் ஆம்பளை பிள்ளை பிறக்கும். மயில் வாகனன் என்ற பெயர் வைப்பாய். கால் ஒன்று வா. சாமி நீங்க சொல்லிட்டீங்க, அது எப்பவும் நீங்க சொல்ல வேண்டாமா? தைப்பூச திருநாளில் தமிழ் எடுத்து பாடுவோம். தைப்பூசத்திலிருந்து ஜனனமாகும். வெற்றி அடைவார். உனக்கும் கணவருக்கும் நல்ல மன இணக்கம் கிடைக்கும். நிலையான மனப்பக்குவம் உயரும். என்ன நல்ல சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா அர்த்தம் என்ன? இதுவரை நல்ல சாப்பிடலன்னு அர்த்தம். என்ன அதான் அர்த்தம். ஆப்பிள் பழம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம்? நேற்று வரை கிடைக்கலன்னு அர்த்தம். புரிஞ்சா புரிஞ்சுக்கா, புரியாட்ட விட்டுக்கா. அதனால இரண்டுவருடைய மன அலைகளும் கிரகங்களால் கொஞ்சம் பாதிக்கப்பட்டது. அதுல கொஞ்சம் எதிரும் புதிருமான குழப்ப ஒடிகளான வார்த்தைகளும் நடந்தது. இப்ப அவைகளெல்லாம் தீர்ந்து அப்படி குளிர்ந்த பனி போல உங்களுடைய உள்ளம் குளிர ஆரம்பித்து விட்டது. இனி குமரக்கடவுள் உன்னுடைய கற்பப்பையில் குடியிருப்பான். பயில்வாகனன் என்ற பெயர் விட்டு உலகமே மகிழும்படி வாழ்வான். அவன் பெரிய IPS அதிகாரி ஆயிடுவான். சந்தோஷமா இரு மகளே, ஆனந்தம் அடைவாய். அப்படி என்ன ஆசை? திருச்செந்தூர் முருகனை பார்க்கணுமா? நீ பார்த்து வந்துரு. நன்னாரு போயிட்டு வா. பாண்டிச்சேரி எல்லை, பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி வளர்ந்த கலை மறைந்து விட்டாள் ஏனடா கண்ணா. இது யாரு? அவர் பாண்டிச்சேரி இருக்காரு. கால் வந்துட்டு வரலாம். விநாயகனே வினை தீர்ப்பவனேன் வேள முகத்தோனேன் ஞானவீக்கனே விநாயகனே. அம்மா விநாயகர் பாட்டு வருத. பிள்ளையார் இருக்கார? எங்க இருக்கிறார்? சந்தோஷமான செய்தி. என்ன வேணும் உனக்கு? ஒரு பையனுக்கு நல்லா புரிஞ்சுக்கா. கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கு 9 மாத கால அவகாசம் இருக்கு. தொழிலதிபரா ஆகணும்னு சொன்னா 2 வியாபாரிகள் சம்பந்தமான தொழிலை பார்ப்பான். அது என்ன தொழில்? தயாரிக்கிற ப்ரொடக்ஷன் தொழில். உடனே அவன் குடிப்பாம நினைச்சுக்கிட்ட கிடையாது. இப்ப இருக்கக்கூடிய அரசு சார்ந்த பெரியோர்களுடைய அன்பும் ஆசையும் அவனுக்கு கிடைக்கும். 9 மாதத்தில் அவனுக்கு வேலையும் கிடைக்கும். வேற என்ன வேண்டும்? எவ்வளவு ஸ்ட்ராங்கா அந்த பேருள்ள கேள்வி கேட்டு பார்த்தியா? கால் வந்துட்டு வா பார்ப்போம். வாமா வா. தஞ்சாவூர் மாவட்டத்துக்குள்ள வந்து சாமி கும்பிட வந்திருந்தியாமலாம் முன்னால. எந்த கோயிலுக்கு போனேன்? அந்த கோயில் எல்லாம் சுற்றி பார்த்தேன். திருக்கடையூர் அபிராமியை பார்த்தியா? பக்கத்தில் திருநள்ளாறு உங்களுக்கு ரொம்ப பக்கம், பார்த்துருப்பீங்க. அங்கே போகணும்னா அதான முக்கியம். அங்கே தானே பிரச்சனையே இருக்கு.
திருவெண்காடு போனையா? போகல. இன்னும் எல்லா கோயிலும் போனோம்னு சொன்னேன். காரணம் உள்ள என்ன நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு பாண்டிச்சேரியா? வாமா வா. திருநள்ளாறுக்கு சென்று தீர்த்தமாடி வந்து அப்படி திருவெண்காட்டுக்கு சென்று சுவேதாரண்ய ஈஸ்வரரை பார்த்து ஸ்ரீ வித்யாதார அம்பிகைக்கு ஒரு அர்ச்சனையை செய்து அப்படி புறப்பட்டு திருக்கடையூர் வந்து அன்னை அபிராமியை கண்டு அங்கு கிடைக்கிற குங்குமத்தை கொண்டு வந்து என் கையில் கொடுத்தால் ஆம்பளை பிள்ளை வரம் தருவேன். அப்படிப்பட்ட ஆம்பளை பிள்ளையினுடைய பெயர் இன்றே எழுதி வைத்துக்கொள், சிவநேசன் என்பது பெயராகும். காலம் சொல்லலாம். என்ன பெயர்? எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்காங்க. பாண்டிச்சேரகார பிள்ளைக்கு பேரன் பிறக்கான், அவன் பேரு சிவநேசன். அவனுக்கு இந்த இடுப்புல அப்படி இந்தியா மேப் மாதிரி ஒரு மச்சம் இருக்கும். இந்த இடுப்புலங்கிற அதுதான் அடையாளம். அடையாளத்தை பார்த்துட்டு பேரை சொல்லி கூப்பிட்டுரு, பார்த்துக்கோ. ஆனந்தமா இருப்பாரு. நீ மட்டும் பாய் அடக்கிக்கா, சரியா போயிடும். சரானே மைய சொன்னா யாரு ஒத்துக்கிடுவா? கால் வந்துட்டு வாப்பா. முருகா, சப்தகனிமார்கள் வந்திருக்கிறார்களே, பாண்டிச்சேரியா உனக்கு வேற இடமா? பாண்டிச்சேரியில் எந்த இடம்? 1 2 3 4 ஒரு சின்ன கோயில் ஒன்று ரோட்டடியில் இருக்க, அதானே? அந்த கோயில் யாரும் பராமரிக்காமலே கிடக்குது, அதானே? கால் வந்துட்டு வா. அப்ப நம்ம போய் சரி பண்ணுவோமாடா? மயக்கம் எனது தாயகம். என்ன வேணும்? அந்த வீட்டை வளர்த்து தந்துருந்தேன், அதுக்கு செய்வனை வைக்கல, கிரகங்களால நின்று போச்சு. உன் பையனுக்கு வந்து வெளிநாட்டில் வேலை கிடைச்சா ஏத்துக்கிடுவியா? முதல்ல வெற்றியாக்கி தரேன், ஜெயிச்சு தரேன், சந்தோஷமா இருப்பான். சொன்னா பெரிய பிரச்சனை வந்துடும். நீ போ, எனக்கு வேண்டாம் விஷயம். அதுக்கு நம்ம சொல்லணும். காரைக்கால் தேனோரே நாயகமே மாறலாமா, தூதர் நவீனையை மீறலாமா, மனம் தூரலாமா, மனம் வாடலாமா, தீனோரே நாயகா. காணல் நீராகும் புவி வாழ்வு அங்கே, கடை தேரும் ஒரு நாளில் இங்கே. என்ன வேண்டும் செல்லக்குட்டியம்மாள்? இவ்வளவுதானே? கண்ணை மூட்டு நான் தாரேன், நீ கொஞ்சம் பணம் வேணும்னு ஒரு கேள்வி கேட்டால் நான் ஏற்றுக்கிட்டேன். இதில் தான் வேணும்னு சொன்னால் அதை எப்படி ஏற்றுக்கிடுவேன்? கண்ணை மூட்டு நீ பேசுவேன். நல்ல எண்ணெயை மட்டும் நினைச்சுக்கா. ஓ ஓ இந்தா 10 லட்சத்துக்கு வழிவகுத்திருக்கேன். அந்த பணம் கிடைக்கும், மகிழ்வான கல்யாணம் நடக்கும், எந்த மனக்குறையும் இல்லாமல் வாழ்வார்கள், தேர்வார்கள், உயர்வார்கள். நல்லா இருக்கும். போயிட்டு வாங்குவோம். கர்மசாமிக்கு காரைக்கால், அவங்களுக்குலாம் பாண்டிச்சேரி. 1 2 3. ஆம்பளை பையனுடைய வாழ்க்கையை பத்தி கேட்டு வந்தது யாரு? என்னப்பா அவன பையனுக்கு உட்கார முடியாதா? என்ன வேணும்? நிலையா நிக்க மாட்டேக்காமனா ஒரு பக்கம் போதை, இன்னொரு பக்கம் வேற பாதை. என்ன செய்ய முடியும்? அப்படிதான் இருக்கிறேன். கைதேர்ந்த ஒரு பொம்பளைகிட்ட மாட்டிக்கிட்டு மனத்தை குழப்பிக்கிட்டு சாய்ச்சி தண்ணி எடுத்துக்கிட்டு அப்படி அப்படி எல்லா பக்கமும் போறான். ஆமா
ஆனால் எங்கேயாவது போய் மாட்டிக்கிட்டு சட்டப்படி குற்றவாளி ஆயிடக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. அப்படி போகாமல் காப்பாற்றி 3 மாதத்தில் உன்கிட்ட கொண்டு வந்து உன் பையனை ஒப்படைக்கிறேன். போ, நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. சிவாய நம என்று சிந்தித்திருப்பாய். போயிட்டு வா. இப்போ சொன்னோம்ல அந்த வார்த்தையை சொல்லி வந்துடும். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு உடல்நிலை சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? பாண்டிச்சேரியிலிருந்து உடல்நிலை சம்பந்தமாக. யாருக்குப்பா உடல்நிலை? என்னடா தம்பி சொல்றாயா? கண்ணுக்கு நீ ஒரு கன்னி பொண்ணு, கருத்துக்கு ஏதேதோ பச்சை மண், உன்னடியோ சோறு உன்னடியோ. என்னடா யாருக்கு சோம்ல? என்ன பண்ணுது உனக்கு? அங்க தள்ளிருங்கோ. நீ பக்கத்துல வா, பக்கத்துல வா, பக்கத்துல வா. இந்தோ கை பிடிச்சுக்க. ஏன் இந்த தொப்புள்ள சுருண்டு உட்கார்ந்துக்கிட்டு முகத்தை பார்த்து படம் எடுத்துக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு காட்சி தெரியுது. அது ஒரு தீய காட்சியா தெய்வ காட்சியா அப்படின்னு கேட்டா அது ஒரு மன அதிருப்தியில் தெரிகின்ற ஒரு காட்சி. ஆனா அந்த தீய சக்தியை விலைக்கு உன்னை தெளிவாக்கி தந்தா போதும்ல. காலில் விழுந்துட்டு வாடா தம்பி. முருகா என்பதும் உருகாத மனம், மோகன குஞ்சரி மணவாள. இந்த நிலைகளை மாற்றி வெற்றியாக்கி தந்தா போதும்ல. 3 முறை என்னை பார்க்க கூட்டுவா. வார புதன்கிழமை சாயங்காலம் என்னை வந்து பாருங்க. ஜெயிச்சாரன் சளைக்காமல் வா, சங்கடம் தீர்ப்பேன். போயிட்டு வா. ஆமாப்பா, மனநிலையுடைய பாதிப்பு தான் அதுக்கு காரணம். நான் ஜெயிச்சுட்டாரன். போயிடா. மோகன குஞ்சரி மணவாளா, உருகாத மனம் முருகாத, முறைகேளாயோ குறை தீராயோ, மான்மகள் வள்ளியின் மணவாள. பழனிமலை முருகா, பழனி 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 பழனி. பழனில இருந்து யாருப்பா வந்திருக்கா? வாடா தம்பி, காலைல வந்துட்டு வா வா. மறையே புகழும் மான்மகள். வா உட்கார், நல்ல உட்கார். யார் இவர்? வா, என்ன வேணும் உங்களுக்கெல்லாம்? கல்யாணத்தை முடிச்சு வச்சு வெற்றியாக்கணும். முருகா 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 முருகான்னு கத்துறனே, தெய்வான வெயிட்டானுமா வள்ளி தானே உனக்கு வரணும். அதான் மான்மகள் வள்ளியின் மணவாளா அப்படி பாடினேன். சும்மாவா பாடினேன்? விவரத்தோடு தான் பாடினேன். கால் வந்துட்டு வாங்க. உன் ஜாதகத்தெல்லாம் பார்த்துட்டேன். 2வது திருமணம் உனக்கு ஓங்காரமாக நடக்கும். எந்த மனக்குறைகளும் ஏற்படாது. அதனால ஐப்பசி மாதத்திலிருந்து உனக்கு வரக்கூடிய ஜாதகத்தில் 3 ஜாதகம் வரும். அதில் 1 கொண்டு வந்து நான் செலக்ட் பண்ணுவேன். என்னைய பார்க்க உடனே ஓடி வந்துரு. வெற்றியா நடக்கும். ஆமாடா, தைப்பூசத்துக்குள்ள உனக்கு இல்லற வாழ்க்கையை இணைத்து தருகிறேன் மகனே. இன்பமயமாக வாழ்வாய். வெற்றி உண்டப்பா. சென்று வருக. கர்மசாமிக்கு நீங்க பழனிய அப்படியே புறப்பட்டாச்சா? நல்லா இருங்கப்பா. இந்தா வெற்றி அடைந்து வா. சொல்லுவா. பழனிமலை மகனை பத்தி கேட்க வந்தது யாரு? அதான் வாங்க, பையனை பத்தி கேட்க வந்திருக்கேன். அப்புறம் என்ன என்ன வேணும் உங்களுக்கு? என்ன தொழில் பார்க்கிறேன்? கண்ணை மூடு. அலைஞ்சு தெரிஞ்சு பார்க்க முடியல, கூட இருக்கிறோம் ஏமாத்திட்டு சொல்லி தானடா. கால் வந்துட்டு வா.
வாங்க, சந்தோஷமா வாங்கோ. உங்களுடைய கடன்லாம் தீர்றதுக்கு மாசி சிவராத்திரி வரை நீங்கள் பொறுத்திருக்க வேண்டும். கடனை தீர்த்து வெற்றியாக்கி தரேன். இப்ப இருக்கிற தொழில நஷ்டப்படாம காப்பாத்தி தரேன். தரேனா? வெளியில இருந்து கொஞ்சம் பணம் வர வேண்டியிருக்கும். அதெல்லாம் வர வச்சு தரேன். செய்வினை கோளாறுகளை பற்றி பேச பௌர்ணமி அன்னைக்கு வரும்பொழுது வெற்றி கிடைக்கும். வாங்க. இப்போதைக்கு உத்தரவு இல்லை மகளே, சற்று பொறுமையாக சென்று வருக.